Calculate the resultant capacitances for each of the following combinations of capacitors. Okay, question வந்து ஒரு செட் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏலேருந்து டி வரைக்கும். எல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்குது. சிலது சீரீஸில், சிலது பேரலில், ரெண்டுமே கம்பைன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கலாம். ஏ பிக்சரில் பார்த்தோம்னா போத் சீரீஸ் அண்ட் பேரலல் இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தோம்னா பேரலில் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரலில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரோட இது சீரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் சால்வ் பண்ணலாம். அப்போது பேரலலுக்கு ஃபார்முலா வந்து சிபி இஸ் ஈக்குவல் டு C1 + C2. இங்கே C1 C2 ரெண்டுமே C0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ C0 + C0 which will give 2C0. அடுத்தது இந்த காம்பினேஷன் வந்து மேலே இருக்கிறதோட சீரீஸில் வந்துடும். ஸோ அப்போ சீரீஸை பொறுத்தளவுக்கு we have to write 1/CS is equal to 1/CP ப்ளஸ் 1/C0. ஏன்னா அங்கேயும் C0 தான் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துலையும். ஸோ அப்போது சிபி வந்து 2C0 வருதா. ஸோ 1/2C0 ப்ளஸ் 1/C0. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 3/2C0 கிடைக்கும். இது வந்து 1/CS. CS வேணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சீரீஸ் CS is equal to 2C0/3. இதுதான் ஏ கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி சால்வ் பண்ணலாம். ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, பி கொஷின் பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சீரீஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ 1/CS1ன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சீரீஸ் இது வந்து சீரீஸ் 1, இது சீரீஸ் 2. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு அதுலேயும் எல்லாமே C0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/C0 ப்ளஸ் 1/C0 which will give 2/C0. அப்போ என்ன வரும்? சீரீஸ் 1 is equal to C0/2ன்னு எழுதிடணும். இப்போ அதே தானே அடுத்ததுக்கு வரும். இந்த 2 இதுக்கும் அதே தான் இருக்குது, C0க்கு. ஸோ CS2 அதோட ஆன்சரும் C0/2 தான் வரும். இப்போ இந்த ரெண்டும் பேரலில் இருக்குது, ஒன்றோட ஒன்று பேரலில் இருக்குது. அப்போது சிபி is equal to CS1 ப்ளஸ் CS2. அப்போ C0/2 ப்ளஸ் C0/2 வரும். இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 2 into C0/2ன்னு வரும், which is equal to C0. அப்போ ஆன்சர் வந்து C0. செகண்ட் கொஷினுக்கு இது ஆன்சர். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒனில் எல்லாமே பேரலாக இருக்குது, மூணுமே ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்குது. இப்போ இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மூணையும் நம்ம ஜஸ்ட் ஆட் தான் பண்ணிக்கணும். C0 ப்ளஸ் C0 ப்ளஸ் C0. ஸோ ஆன்சர் வந்து 3C0 வரும். இதுதான் சி கொஷினுக்கு ஆன்சர். சிபி இஸ் ஈக்குவல் டு 3 times of C0. அடுத்தது டி. டியில் வந்து சீரீஸ் பேரல் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஓகே, இங்கே C1 C2 C3 C4ன்னு கொடுத்துருக்குறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ C1 C2 ரெண்டும் சீரீஸில் இருக்குது, அதே மாதிரி C3 C4 ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1/by போட்டு எழுதணும். சீரீஸில் இருக்கனால 1/CS1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை 1 வச்சுப்போம், இந்த சீரீஸ் கனெக்ஷனை 2ன்னு வச்சுப்போம். ஸோ CS1 is equal to 1/C1 ப்ளஸ் 1/C2ன்னு வரும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? C1 ப்ளஸ் C2 divided by C1 into C2.
இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அப்போ தானே CS1 கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து 1/CS1ன்னு இருக்கும். ஸோ CS1 is equal to C1 C2 divided by C1 plus C2. அடுத்து இதே மாதிரி இந்த செகண்ட் இதுக்கு சால்வ் பண்ணோம். இதுவும் அப்படியே தான் வரும். C1 C2க்கு பதிலாக C3 C4ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ C3 into C4 divided by C3 plus C4. ஓகே, இப்போ இந்த ரெண்டும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு சீரீஸ் கனெக்ஷனும் ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ அடுத்தது பேரலல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ C parallel is equal to CS1 plus CS2. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன வரும்? C1 C2 divided by C1 plus C2 plus C3 C4 divided by C3 plus C4. இது ரெண்டுக்கும் LCM எடுக்க வேண்டியதான். LCM எடுத்தோம்னா C1 C2 into C3 plus C4 வரும் plus C3 C4 into C1 plus C2 whole divided by C1 plus C2 into C3 plus C4. அவ்வளோதான். உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா C1 into C2 into C3. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம், அடுத்தது இதோட மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் C1 into C2 into C4 வரும். C1 into C2 into C4 ப்ளஸ் அடுத்தது C3 C4 C1. அதாவது இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ C3 C4 C1 ப்ளஸ் C3 C4 C2. C3 C4 C2 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது? C1 ப்ளஸ் C2 C3 ப்ளஸ் C4. அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ ஹோல் டிவைடட் பை C1 plus C2 into C3 plus C4. ஓகே, இவ்வளோ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இ கொஷின். ஓகே, இயில் வந்து அப்படியே டி கொஷின் மாதிரியே தான். இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிடலாம். சி நாட்டுனே கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸியாக இருக்கும் சிம்பிளிஃபை பண்ண. ஸோ 1/CS1 இது 1ஆக இருக்கட்டும், இது 2ஆக இருக்கட்டும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/C0 ப்ளஸ் 1/C0ன்னு வரும். 1/C0 ப்ளஸ் 1/C0னா 2/C0 வரும். அப்போனா இதுலேருந்து CS1 இஸ் ஈக்குவல் டு C0/2ன்னு வரும். அப்போ CS2வும் என்ன வரும்? C0 divided by 2ன்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 1 and 2 ரெண்டும் பேரலாக இருக்குது. அதாவது மொத்தம் 3 இது பேரலாக இருக்குது. இந்த ரெண்டு, அடுத்தது இந்த ஒரு கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 3 இது பேரலாக வருது. ஸோ அப்போ C parallel is equal to CS1ம் இருக்குது, அது இல்லாமல் தனியாக நடுவில் ஒரு C0 இருக்குது, அப்புறம் கீழே CS2. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா C0 divided by 2 plus C0 plus C0/2. எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இங்கே 2 வரும், 2 3 4 4 C0 divided by 2 வரும்.
ஸோ 2 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சி நாட். இதுதான் வந்து ஈக்குவேஷனோட ஆன்சர். அவ்வளோதான், எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு.